Good morning, everyone. I think we can start our session. I believe you can understand something. It's not everything. It's everything. Start by me. In due course, you can understand better. We're reading direct. Today, we are going to discuss about remaining portion of section 15, and then we are going to continue with what I left in the previous session. Okay. Remaining section of section 14. Section 14 லாஸ்ட் செஷனும் நான் அதான் டிஸ்கஸ் பண்ணேன். இப்போ அதை பற்றி லைட்டாக சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய எக்ஸப்ஷன், ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் செக்ஷன் 14 இஸ் இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் யூ கேன் எக்ஸ்பெக்ட் தட் கொஸ்டின் இன் பார்ட் ஏ. ஓகேவா? ஸோ என் வாய்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கா? செகண்ட் செஷன்ங்கிறதுனால கொஞ்சம் என்ன சொல்கிறது, தொண்டை கட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ வில் ரெக்டிஃபை. ஓரளவுக்கு சத்தமாகவே பேசுகிறேன், கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ கேக்குதா? ஓகே, கேட்கும். நோ ப்ராப்ளம். வில் ஸ்டார்ட். வில் மூவ் ஆன் டு செக்ஷன் 14, ரூல் அகேன்ஸ்ட் பர்பச்சுவிட்டி. ரூல் அகேன்ஸ்ட் பர்பச்சுவிட்டி செக்ஷன் 14 சேஸ். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்பச்சுவிட்டினா இன்டெஃபினட் பீரியட். நான் லாஸ்ட் செஷன்லேருந்து சொல்லியிருக்கேன். பர்பச்சுவிட்டி இன் த சென்ஸ் இன்டெஃபினட் பீரியட். ஒரு டிரான்ஸ்ஃபரை வி cannot postpone it for indefinite period. Already I have made clear in my previous class, always the law is for alienation. The property should be moving from one hand to another hand. Then only there will be economic progress. Otherwise, there will be no use with regard to property in hand. So, அதனால if I cannot make a term stating that I will sell it to X, but X should sell it only after 90 years or after some 100 years. அப்போ எவ்வளவு நாள் ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டை போஸ்ட்போன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது தான் ரூல் அகேன்ஸ்ட் பர்பச்சுவிட்டி. இட் சேஸ் 3 conditions to be fulfilled in rule against perpetuity. என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is the continuation of section 13. So section 13 is transfer for benefit of unborn person. Transfer for benefit of unborn person. அதோட கண்டினியூஷன் தான் செக்ஷன் 14. ஸோ முதல்ல எப்படி சார் அன்பார்ன் பர்சன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? இட் இஸ் ஒன்லி வித் ரிகார்ட் டு இன்டர்வைவோஸ் இல்லையா? ட்ரான்ஸ்ஃபர் ஒன்லி வித் ரிகார்ட் டு 2 living persons has been discussed in this act அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அன்பார்ன் பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னா, அன்பார்ன் பர்சன் இன் த சென்ஸ் த பர்சன் ஹூ இஸ் தேர் இன் மதர்ஸ் ஹோம். சரியா? தாயின் கருவறையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. ஸோ அந்த குழந்தைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி சேஸ். செக்ஷன் 13 சேஸ். ஸோ செக்ஷன் 13ல ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கேன் பி டன் ஃபார் அன்பார்ன் பர்சன் சொல்லிட்டாங்க. போன செஷன் வீடியோவில் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ரூல் அகேன்ஸ்ட் பர்பச்சுவிட்டியில என்னன்னா, they are fixing some time limit. That is, you cannot postpone the interest transfer for a indefinite period. அப்ப what is the time limit set அப்படின்னு பாத்தீங்கன்னா, first one, ஒரு சைல்டுக்கு, அதாவது மதர்ஸ் ஹோம்ல இருக்கக்கூடிய ஒரு சைல்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டைரக்டா அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஒருத்தங்களுக்கு ப்ரையார் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு தான் அந்த குழந்தைக்கு அப்சல்யூட் இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சிங்கிள் டிரான்சாக்ஷன். ரிமெம்பர், single transaction. அதாவது ஒரே டாக்குமெண்ட்ல I am transferring the property to an unborn child Y, but I cannot do directly. I have to create a prior interest or life interest to some intermediary person, say some X. இதெல்லாம் நம்ம ஊர்ல தாத்தாங்க பேரங்களுக்கு சொத்து எழுதி வைக்கணுங்கிற போது தன் மகன் வந்து அந்த சொத்தை அனுபவிக்கலாம், அதுல இருந்து வர வாடகையை என்ஜாய் பண்ணலாம். பட் he cannot alienate the property, but it can be done only by the grandchild அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியரி கிரியேட் பண்றாங்க இல்லையா, அவங்களுடைய லைஃப் டைம் பிளஸ் த சைல்ட் அட்டைனிங் இட்ஸ் மெஜாரிட்டி, இதுதான் வந்து என்னது பீரியட் ஆஃப் பெர்பச்சுவிட்டி. அதுக்கு மேல நீங்க என்ன பண்ண முடியாது, ஒரு டிரான்சாக்ஷனை இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபரை போஸ்ட்போன் பண்ண முடியாது. ஸோ ஆப்வியஸா அந்த சைல்டு பிறந்து அதுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த ஏஜ் அட்டைன் ஆகும்போது ஆப்வியஸா அந்த சைல்டு வில் பிகம் த அப்சல்யூட் ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ஸோ திஸ் ரூல் இஸ் கால்ட் அஸ் ரூல் அகேன்ஸ்ட் பர்பச்சுவிட்டி. So what are the criteria to be there? Transfer to the benefit of unborn person, first criteria. Second criteria, a prior interest to be created in favor of a living person. It may be n number of person. ஒருத்தரா இருக்கலாம், இல்ல 2 பேரா இருக்கலாம், எத்தனை பேரா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? And then the period fixed is lifetime of that prior interest holder plus child's majority
ஆர் அட்டைனிங் த ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி. ஸோ எது முதல்ல நடக்குதோ அதுதான். சில கேசஸ்ல அந்த ப்ரையர் இன்ட்ரெஸ்ட் ஹோல்டர் வில் பி சர்வைவிங் ஈவன் ஆஃப்டர் த சைல்டு அட்டைனிங் த ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? சைல்டு 18 இயர்ஸ் அட்டைன் ஆயிடுச்சுன்னா ஆப்வியஸா இவருடைய ப்ரையர் இன்ட்ரெஸ்ட் வில் கம் டு சீஸ். ஸோ இதுதான் ரூல் அகேன்ஸ்ட் பர்பச்சுவிட்டி. ஸோ இதை நான் லாஸ்ட் வீடியோ செஷன்ல சொல்லியிருப்பேன். நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இப்போ மறுபடியும் சொல்லியிருக்கேன். சரியா? எக்ஸப்ஷன் டு த ரூல் அகேன்ஸ்ட் பர்பச்சுவிட்டி. இதுதான் நம்ம இன்னைக்கு கிளாஸ். நான் இதை சாட் ரூம்ல ட்ரை பண்றேன். ஏன்னா பார்ட் ஏ கொஸ்டின்ல கேட்கும்போது யூ ஷுட் மென்ஷன் வாட் இஸ் ரூல் அகேன்ஸ்ட் பர்பச்சுவிட்டி அண்ட் யூ ஷுட் ஆல்சோ ரைட் எக்ஸப்ஷன்ஸ் டு த ரூல் அகேன்ஸ்ட் பர்பச்சுவிட்டி. செக்ஷன் 17, 18 அதுவுமே கூட ஒரு எக்ஸப்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ஒன்னா I will discuss one by one. Okay. First one, provision for payment of debt. First exception is coming under section 17. So first we will discuss section 17. Section 17 is the first exception. What is section 17? Bare Act வச்சுக்கிறவங்க simultaneously bare Act-ஐயும் பாருங்க. நான் சொல்றது தப்பாகவும் இருக்கலாம். அதை நீங்க இது பண்ணுங்க. Section 17 says direction for accumulation, where the terms of transfer of a property direct that the income arising from the property shall be accumulated either wholly or in part during a period longer than the life of transferor or period of 18 years from the date of transfer. Such direction shall, save as hereinafter provided, be void to the extent to which the period during which the accumulation directed exceeds the longer of the aforesaid periods. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எப்படி வந்து ஒரு சைல்டுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை டிவால்வ் பண்ணும்போது ஒரு டைம் லிமிட் சொல்லியிருக்காங்களோ, தட் இஸ் த சைல்டு அட்டைனிங் த ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி பிளஸ் ப்ரையர் இன்ட்ரெஸ்ட் ஹோல்டருடைய லைஃப் டைம்னு சொல்லியிருக்காங்களோ, அதே மாதிரி அக்குமுலேஷன் ஒரு ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு ரெண்டோ இல்லை ஏதோ ஒரு ரெவன்யூவோ ஜென்ரேட் ஆகுதுன்னா அதை எவ்வளோ காலத்துக்கு அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்னா, தட் இஸ் த பர்சன் கேன் ஹோல்ட் இட் ஃபார் ஹிஸ் லைஃப் டைம். இப்போ நீங்கள் செட்டில்மெண்ட் டீட்லாம் பார்த்துருப்பீங்க. நவ் ஐம் கோயிங்க ஒரு ப்ராக்டிக்கல் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லி தர கேளுங்க. செட்டில்மெண்ட் டீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட் இருக்கு. ஓகேவா? செட்டில்மெண்ட் டீட்னா என்ன அர்த்தம்னா, இட் இஸ் அ கிஃப்ட் மேட் வித் இன் அ ஃபேமிலி. அதுக்கு தான் செட்டில்மெண்ட் டீட். ஒரு ப்ராப்பர்ட்டியை we are talking only with regard to property. Section 13 இருக்கட்டும் 14 இருக்கட்டும், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா செக்ஷனுமே only with regard to movable property. This sections. ஓகேவா? நீங்க அதை மறந்துடக்கூடாது. This sections அதாவது நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாப்டரே வந்து பார்த்தீங்கன்னா with regard to movable properties. சரி, ஓகே. இப்போ செட்டில்மெண்ட்னா என்னன்னு சொன்னேன், a gift made within a family. ஸோ ஃபேமிலினா என்னங்கிறத ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லைக் கிளாஸ் 1 ஹேர்ஸ், சிம்பிளா சொல்றதா கிளாஸ் 1 ஹேர்ஸ், அதாவது ஃபாதர், மதர், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், ஹிஸ் சில்ட்ரன். ஸோ இவங்க தான் ஃபேமிலி. இப்போ இந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேரு செட்டில்மெண்ட் அப்படின்னு பேரு. இப்படி ஃபேமிலிக்குள்ளாம இல்லாம ஒரு எக்ஸோ ஒய்யோ ஈவன் ஃபார் அவுட் சைட் பர்சன் இஃப் யூ ஆர் கிவிங், இட் இஸ் கால்ட் அஸ் கிஃப்ட். சரியா? இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த செட்டில்மெண்ட் டீட் எழுதும் போது என்ன நடக்கும்னா, செட்டில்மெண்ட் எழுதி முடிச்சதுமே, செட்டிலார் எழுதி முடிச்சதுமே இந்த சிச்சுவேஷன் வில் சேஞ்ச். அது வரைக்கும் தேனும் பாலும் கொடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்ட பசங்க ப்ராப்பர்ட்டி அவங்க பேர்ல வந்ததுமே தே வுட் சேஞ்ச் தேர் ஆட்டிடியூட். அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு யாரு அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சாங்களோ, அவங்க தாத்தாவா இருக்கலாம், இல்லை அவங்க அம்மாவா இருக்கலாம், யாரா இருக்கலாமோ, அவங்கள ட்ரீட் பண்ணக்கூடிய இதுமே மாறி போயிடும். அப்போ அந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, செட்டில்மெண்ட் டீட்லயே திஸ் செட்டில்மெண்ட் can be made absolute only after my lifetime and during my lifetime I can enjoy the revenues of the property for taking care of myself அப்படின்னு சொல்லிட்டு செட்டிலார் எழுதியிருப்பாங்க. தட் இஸ் வேலிட் பிகாஸ், ஏன் அது வேலிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தட் இஸ் வேலிட் அண்டர் செக்ஷன் 17 ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. பாருங்க, இப்போ நான் சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், டைரக்ஷன் ஃபார் அக்குமுலேஷன். எவ்வளவு காலத்துல ஒரு ப்ராப்பர்ட்டில இருந்து வரக்கூடிய ரெவன்யூவையோ இல்லை இதையோ அக்குமுலேட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, lifetime of transferor or a period of 18 years from the date of transfer, whichever is happening before அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் டைரக்ஷன் ஆஃப் அக்குமுலேஷன். புரியுதா உங்களுக்கு? ஏன் அப்படின்னா, செட்டிலர் ஷுட் லீவ் அ டிக்னிஃபைடு லைஃப். அதை லா என்ஷூர் பண்ணுது. அதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்க, தே கேன் அக்குமுலேட் த இன்கம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி டில் தேர் லைஃப் டைம். அவங்க கண்ணியத்தோட வாழ்றதுக்கு அந்த வருமானம்
வழி கொடுக்கும். Immediately if they have been given the alienation to the settlee, then they would have been kicked out from their house. அதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. அப்படிங்கறதுனால தான் பொதுவாகவே செட்டில்மெண்ட் டீட்ல லாஸ்டா ஒரு வேர்டை வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. திஸ் இஸ் அ பர்மனன்ட் செட்டில்மெண்ட் டீட், ஐ வில் நாட் மாடிஃபை ஆர் கேன்சல் இட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இப்படின்னு எழுதியிருப்பாங்க. பட் ஜென்ரலி ஐ யூஸ் டு சஜஸ்ட் மை கிளைண்ட் ஸ்டேட்டிங் தட் இதை வந்து நீங்க பர்மனன்ட்ங்கிற வேர்டை போட்டுக்காதீங்க, ஐ கேன் சேஞ்ச் வென், பிகாஸ் செட்டில்மெண்ட்டுக்கான கன்சிடரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஒரு சேலுக்கு வந்து எப்படி ஒரு அமௌண்ட்டோ அதே மாதிரி செட்டில்மெண்ட்டுக்கு என்ன கன்சிடரேஷன், லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஸோ அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன்ல ஒரு பாதகம் வந்துச்சுன்னா then obviously you can change the settlement date. You can even cancel the settlement date, provided you should write it in those words in the settlement date. சரியா? சரி, இப்போ இதுக்கு எக்ஸப்ஷன் என்ன சார் சொல்றீங்க? பர்பச்சுவிட்டி, ரூல் அகேன்ஸ்ட் பர்பச்சுவிட்டிக்கு என்ன எக்ஸப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 17ல செக்ஷன் 2, செக்ஷன் 17 கிளாஸ் 2, நான் ஃபர்ஸ்ட் படிச்சது வந்து 17 கிளாஸ் 1, எவ்வளவு நாளுக்கு அக்குமுலேட் பண்ணலாம்னு சொல்றது 17 கிளாஸ் 1, தட் இஸ் டியூரிங் த லைஃப் டைம் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆர் 18 years ஆஃப் ஃப்ரம் த டேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டாங்க 17 கிளாஸ் 1 கிளாஸ் 1ல. 17 கிளாஸ் 2ல எக்ஸப்ஷன் டு 17 கிளாஸ் 1 என்ன சொல்லிருக்காங்கன்னா, திஸ் செக்ஷன், அதாவது செக்ஷன் என்னது, டைரக்ஷன் ஃபார் அக்குமுலேஷன், திஸ் செக்ஷன் ஷால் நாட் அஃபெக்ட் எனி டைரக்ஷன் ஃபார் அக்குமுலேஷன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் டெப்த்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர் ஆர் and for provisions with regard to maintenance of children or for preservation or maintenance of property transferred. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சில நேரங்களில் டெப்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், கடன் யாருக்கு, டிரான்ஸ்ஃபருக்கு கடன் அதிகமாக இருக்கும். he want to settle the property in favor of his x or y lovable ones, but that revenue which is arriving from the property is required for longer period of time. மாசம் ஒரு 30,000 ரூபாய் அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து வருது, அவர் கடனே 30 லட்சம் ரூபாய் இருக்குன்னா that period of thing may be even longer, அது 18 இயர்ஸ்க்கு மேல இருக்கலாம், அவரோட லைஃப் டைம்க்கு அப்புறமும் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி நேரங்கள்ல அந்த ரெவன்யூ தேவைப்படும். ஸோ இன் ஆர்டர் டு ஃபுல்ஃபில் ஹிஸ் டெப்ஸ், செக்ஷன் 17ஓட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா டெப்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக. அப்படி இருந்தா செக்ஷன் 17 படி அவங்க எவ்வளவு அதை மீறியும் கூட நம்ம என்ன பண்ணலாம், அக்குமுலேட் பண்ணலாம். சரியா? ஃபார் டெப்ஸ் அண்ட் சில்ட்ரனுடைய மெயின்டெனன்ஸ்க்காக, அவங்களுடைய படிப்போ இல்லை வேற ஏதாவது விஷயம் தேவைப்பட்டா அந்த மாதிரி நேரங்கள்ல என்ன பண்ணலாம், அதுல இருந்து வரக்கூடிய இன்கமை அக்குமுலேட் பண்ணலாம். செக்ஷன் 17 இஸ் ஒன்லி வித் ரிகார்ட் டு அக்குமுலேஷன் ஃப்ரம் இன்கம் வித் ரிகார்ட் டு ப்ராப்பர்ட்டி, மூவபிள் ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். செக்ஷன் 13, 14, 15, 16, 17 எல்லாமே வித் ரிகார்ட் டு மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதை மறந்துடாதீங்க. ஓகே, தென் ஃபோர்த் ஒன் இஸ் மெயின்டெனன்ஸ் of property. Say for example, that property may be in a dilapidated condition. அப்போ அதை வந்து பராமரிக்கிறதுக்கு அந்த இதுல இருந்து வரக்கூடிய வருமானத்துல இருந்து ஒரு பங்கு கண்டிப்பா frequently or over some period of time repeatedly it may be required. So இந்த ரீசன், இந்த 3 reasons இருந்துச்சுன்னா then according to section 17 rule against perpetuity என்ன ஆகுது, அதை நம்ம மீறலாம், or it can be exempted. சரியா? ஸோ அதான் first exception, section 17. Section 17 is direction for accumulation. Normally, 2 directions has been given. One is that income can be accumulated till the lifetime of transfer or 18 years from date of transfer. அது ரெண்டு தான் general rule under 17 class 1. ஆனா அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸப்ஷனா 17 class 2ல 3 exceptions கொடுத்திருக்காங்க. One, if it is for the repayment of debt of transfer or for his children's maintenance or for the maintenance of property in which he has transferred. So இந்த 3 reason இருந்துச்சுன்னா then you can accumulate the income even above the perpetuity period provided that section 17. சரியா? So then second exception is section 18. section 18 நான் டைப் பண்ணும்போது ஒரு டாக்ட்ரினை உங்களுக்கு டைப் பண்றேன். இந்த டாக்ட்ரின் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டாக்ட்ரின். சரியா? டாக்ட்ரின் ஆஃப் சிப்ரே as far as possible அப்படின்னு சொல்லுவோம். செக்ஷன் 18 சேரிட்டிஸ். முதல்ல செக்ஷன் 18 என்னன்னு பார்த்துக்கலாமா? செக்ஷன் 18 உடைய ஹெட் நோட் என்ன சொல்லுதுன்னா, டிரான்ஸ்ஃபர் இன் பெர்பச்சுவிட்டி ஃபார் பெனிஃபிட் ஆஃப் பப்ளிக். ஸோ அப்போ பப்ளிக்காக ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்றதா இருந்தா திஸ் பெர்பச்சுவிட்டி பீரியட் நீட் நாட் பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்றத பாருங்க.
The restrictions in sections 14, 16 and 17 shall not apply in case of a transfer of property for the benefit of public in the advancement of religion, knowledge, commerce, health, safety or any other beneficial to mankind. So charity in the sense it should be beneficial to mankind. சிம்பிளா சொல்றதா இருந்தா இந்த ஒரு வார்த்தையில சொல்லலாம். இப்போ இந்த டாக்டர் ஆஃப் சிப்ரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த டாக்டரினை பத்தி தெரிஞ்சிருக்கணும். டாக்டரின்ங்கிறது நீங்க நிறைய ஆக்ட்ல டாக்டரின்ஸ் பார்த்துருக்கலாம், கான்ஸ்டியூஷன் லால பார்த்துருக்கலாம், இல்ல ஈவன் டார்ட்ஸ்ல கூட டாக்டரின்ஸ் பார்த்துருக்கலாம். டாக்டரின்ஸ்ங்கிறது தனியா ஏதோ ஒரு செக்ஷன்ல எம்பாடி பண்ணிருக்குமானா இருக்காது. It would not be reflected in any sections, but these doctrines are governed by some case laws for equity concerns. So for example, in section 18 describe பண்ணும்போது doctrine of Cypre or as far as possible அப்படின்னு சொல்லிருக்காங்க. I will give an illustration so that you can understand this doctrine. So for example, I am giving up my property stating that, say for example, my father is physically challenged person. So I know the trouble that has been faced by him during his lifetime. So I have written a property stating that one who has lost his hand should be given all my properties income over the period of time. பட் ஆனால் என்ன ஆயிருது, நான் இந்த ப்ராஜெக்ட் எழுதி வச்சுட்டு போயிடுறேன். பட் ஆஃப்டர் சம் டைம் அந்த மெடிசனோட இது வந்து என்ன ஆயிருது, தரம் அதிகமாயிடுது. ஸோ அந்த ஒரு இன்ஜூரியில உங்களோட ஹேண்டை ஆம்பியூட் பண்ணா உங்களுக்கு மறுபடியும் ஹேண்டை இது பண்ற மாதிரி டெக்னாலஜி டெவலப் ஆயிடுது. அப்போ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், தட் இஸ் ஆஃப்டர் ஐ லெஃப்ட் திஸ் வேர்ல்ட், மை ப்ராப்பர்ட்டி இஸ் ஸ்டில் கமிங் பட் த கேசஸ் ஹவ் பீன் ரெடியூஸ்ட். யாருமே என்ன ஆகல, ஆக்சிடென்ட்ல தன்னுடைய கையை இழக்கல. ஸோ அதனால இந்த பணத்தை செலவு பண்றதுக்கான சூழ்நிலை வரல. அப்போ நம்ம அதை அப்படியே விட்டுடலாமா அப்படின்னா நோ. த லா சேஸ் அக்கார்டிங் டு செக்ஷன் 18 doctrine of Cypre as far as possible. So hand is also hand is used for some kind of locomotion or some kind of work. You can use that money for some other person who have lost their legs or some of the person who have lost their vital organs without which survival is difficult. So அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த பணத்தை என்ன பண்ணலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் doctrine of Cypre. As far as possible you should use the money or income given for charity purpose or public purpose. அந்த காரணங்கள் என்னவா இருக்கலாம், காலாவதியா இருக்கலாம். சொல்லக்கூடிய காரணங்கள், லெப்ரசிக்காக நான் இந்த பணத்தை செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உயிர் எழுதி வச்சுட்டு போயிருக்கலாம். பட் லெப்ரசி மே பி cured over the period of time, but still the revenue is there, then it should be used for beneficial of mankind. சரியா? ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பெர்பச்சுவிட்டி will not apply. இந்த இதை இத்தனை வருஷத்துக்கு தான் அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இட் இஸ் ஃபார் த பெனிஃபிஷியல் ஆஃப் மேன்கைண்ட். ஸோ திஸ் இஸ் எக்ஸெப்ஷன் நம்பர் 2. புரியுதா உங்களுக்கு? புரியணும். Then we will move to exception number 3. Personal agreements. Personal agreements na enna appdi pathina na ஏற்கனவே சொல்லிட்டேன். This chapter which we are discussing now is only with regard to immovable property or with regard to land or building அப்படின்னு சொல்லிட்டேன். Personal agreement na, say for example, in a temple run in a village, that particular post, say for example ஒரு முத்தாவளின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வக்ஃப் இதுல, அதே மாதிரி ஒரு ஹிந்துல ஒரு பூசாரி இல்ல ஒரு priest, okay, priest. அந்த priest உடைய பொசிஷன் would be hereditary. After he left his office, his son, etc., etc., etc. How many generation may be over or how many years may get over, but still that office would be given to the persons of that particular hereditary. So whether it is void, whether this agreement is hit by section 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா no, because it is only a personal agreement. It is nothing to do with immovable property or with regard to land, or it does not involve any public policy, or it does not involve any violation of public rights. So அதனால personal agreements will be an exception to rule of perpetuity. Then fourth exception is agreement of sale. இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே ஏதாவது ஒரு விஷயங்கள் சேர்த்து சொல்ல வேண்டியதா இருக்கு. அக்ரிமெண்ட் ஆஃப் சேல்னா என்னங்கிறத நமக்கு இப்ப தெரியணும் இல்லையா?
we are discussing only with sections. So agreement of sale அப்படிங்கிறதுல வந்து concepts. Section 17 and 18 is an exception 1 and 2. Section 3 is does not given under any section. It is excluded by reading section rule against perpetuity. இப்போ நம்ம அந்த section 14 பார்க்குறோம் இல்லையா, அதுல whether these things will be included or excluded அப்படின்னு சொல்லிட்டு I said already this exception is the not exhaustive. நான் சொல்ற விஷயங்கள் மட்டும்தான் இதுல வந்து எக்ஸ்க்ளூடட்னு அர்த்தம் கிடையாது. இதுல சொல்லாத விஷயங்கள் கூட எக்ஸ்க்ளூடடா இருக்கலாம். ப்ரொவைடர் அந்த பேசிக் கான்செப்ட் ஒரு லேண்ட் சம்பந்தப்பட்டதாக இல்லாம ஒரு பப்ளிக் பாலிசி அஃபெக்ட் ஆகாம இருந்தா அப்ப என்ன பண்ணலாம், வெரி வெல் திஸ் பெர்பெச்சுவிட்டி கேன் பி எக்ஸ்க்ளூடட் as every law has an exception. ஸோ நான் இப்ப சொல்றது எல்லாமே செக்ஷன் 17 and 18 is already given in an act, but whereas the third and fourth thing are examples. அப்படி கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் இஸ் ஆல்சோ an example for ரூல் அகேன்ஸ்ட் பர்பச்சுவிட்டிக்கான எக்ஸப்ஷன். ஸோ அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, while we are going to purchase some property, we may not have full money in hand, but we also want to occupy that property. இல்லைன்னா ஒரு டோக்கன் போட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை இன்னொருத்தர் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு I will give some 20% of that money and I will say within 3 months of executing this agreement of sale, I will repay the money and you should execute the registered deed to me அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போட்டுட்டு கொடுப்போம். அதுக்கு பேர் அக்ரிமெண்ட் ஆஃப் சேல்னு பொருள். அதுக்கு இந்த இது பொருந்துமா அப்படின்னா, so for example whether I can say after 18 years I will get back the property etc etc அப்படின்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் itself does not create any right over the property. நான் இப்போ ஒரு அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் போட்டேன், 3 மாசத்துக்குள்ள இந்த ப்ராப்பர்ட்டியை எனக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டதுனாலேயே ஆட்டோமேட்டிக்கலி no charge or no lien over the property is created. It is a mere agreement. It does not have anything to do with the property involved in that particular transaction. அந்த ப்ராப்பர்ட்டியில நீங்க என்ன உரிமை கோர முடியாது, ஒரு ரைட்டா as a matter of right you cannot ask for that thing. You are entitled to get back your money or you can file a case for specific performance. அதெல்லாம் நீங்க பின்னாடி படிப்பீங்க. ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் சைட்ல ஒரு விஷயம் இருக்கு. ஸோ எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி தான் வேணும், ஐ எம் ரெடி டு ரீபே த மணி பட் திஸ் பர்சன் இஸ் நாட் கிவிங் அப்படின்னா யூ கேன் ஃபைல் அ ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் அண்ட் கெட் அ டிகிரி இன் ஃபேவர் ஆஃப் யூ அண்ட் பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் கோ ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். தட் இஸ் அப்பார்ட். ஸோ இந்த அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, பர்சனல் அக்ரிமெண்ட்ஸ், அக்ரிமெண்ட் ஆஃப் சேல், இது எல்லாமே என்னது, எக்ஸப்ஷன் டு ரூல் அகேன்ஸ்ட் பர்பச்சுவிட்டி. சரியா? தென் லீஸ், ஈஸ்மெண்ட், இது எல்லாமே எக்ஸப்ஷன். பிகாஸ் லீஸ்ல நம்ம என்ன பண்ணிட்டு இல்ல, we are not transferring any right or title over the property, we are just giving an occupation right. ஸோ இப்போ சில லீஸ்லாம் பார்த்துருப்பீங்க, மன்னர் காலத்துலலாம் 90 years 80 years. இப்போ நம்ம டேமுடைய லீஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 999 years அப்படிலாம் கூட லீஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி லீஸ் வந்து வித் ரிகார்ட் டு என்ஜாய்மெண்ட் ஆஃப் ஆர் ஆக்குபேஷன் பர்பஸ் இருக்கிறதுனால அதெல்லாம் என்ன ஆகாது, இந்த இதுக்கு கீழே வராது. அதே மாதிரி ஈஸ்மெண்ட், ஈஸ்மெண்ட்னா என்னங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வசதி உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் எ ரைட் ஆர் சம்திங், இட் இஸ் பட் இட் இஸ் ஒன்லி எ எக்ஸ்ட்ரா குஷன். அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய வீட்டுக்கு நான் வரதுக்கு ஒரு பாதை இல்லை, அந்த பாதையை நான் இன்னொருத்தருடைய பாதையை காமனாக யூஸ் பண்றேன்னா அதுக்கு பேர் ஈஸ்மெண்ட் அப்படின்னு பேரு. அது என்ன கிடையாது, அது ஒரு உரிமை கிடையாது, பட் இட் இஸ் நெசசரி ஃபார் பெனிஃபிஷியல் என்ஜாய்மெண்ட் ஆஃப் ஒன்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த மாதிரி அந்த ஈஸ்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து என்ன கிடையாது, ஒரு டைம் லிமிட் கிடையாது, இத்தனை மாசம் தான் இதை என்ஜாய் பண்ணணும். as long as that property remains there, easement may continue. கிராமத்துலலாம் ஒரு பொது கிணறு இருக்கும், அந்த கிணறுல எல்லாருமே தண்ணி எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அதுக்கு என்ன கிடையாது, டைம் லிமிட் கிடையாது. சரியா? ஸோ அதுதான் வந்து with regard to easement. Then covenant. covenantங்கிறது என்னன்னா கண்டிஷன். covenantங்கிறது கண்டிஷன் given along with transfer. நான் நேற்று ஏற்கனவே ஒரு செஷன்ல டல்க் வர்சஸ் மார்க்ஸே அப்படிங்கிற ஒரு கேஸை டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ரெக்கார்டர் வீடியோ பார்த்தவங்க பார்த்துருக்கலாம். செக்ஷன் 10, 11 and 12 அந்த வீடியோல இருக்கும். ஸோ covenantனா கண்டிஷன் ரன்னிங் வித் த லேண்ட். அந்த கண்டிஷன்ஸ்க்குலாம் என்ன கிடையாது, எந்த ஒரு டைம் லிமிட்டும் கிடையாது. இஃப் யூ ஆர் அபைடிங் பை தட் அண்ட் பர்ச்சேசிங் சம் ப்ராப்பர்ட்டி தென் யூ ஆர் யூ டெஃபினெட்லி ஷுட் ஃபாலோ தட். யூ கேனாட் சே நோ ஐ வில் நாட் டூ. சரியா? இப்போ covenant ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன, ஒரு ரெசிடென்ஷியல் லேண்ட்ல நான் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கேன், அந்த ப்ராப்பர்ட்டியில ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடாதுங்கிறத அதுல இருக்கு அப்படின்னா இட் பைண்ட்ஸ் யூ ஈவன் ஆஃப்டர் த லேப்ஸ் ஆஃப் பெர்பெச்சுவல் பீரியட். யூ கேனாட் சே இட் வில் நாட் பைண்டிங் மீ பிகாஸ்
perpetuity period will safeguard மீன் சொல்ல முடியாது because covenant always run with the land or something. ஓகேவா? So this is covenant. Then power of attorney. Power of attorney தான் தெரியும் இல்லையா? law is always interrelated. Power of attorneyங்கிறது உங்களுடைய கான்ட்ராக்ட் ஆக்ட்ல படிச்சிருப்பீங்க. ஏஜென்சி இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஏஜென்சியோட லீகல் டேர்ம் தான் பவர் ஆஃப் அட்டார்னி. ஆன் பிஹாஃப் ஆஃப் சம் யுவர் ஓனர் த பர்சன் ஹஸ் பீன் கிவன் சம் பவர் டு டூ சம் டிரான்சாக்ஷன் அண்ட் நாட் டு டூ சம் டிரான்சாக்ஷன். அதுக்கு பேர் தான் பவர் ஆஃப் அட்டார்னி. சில ப்ராப்பர்ட்டி எல்லாம் ரியல் எஸ்டேட்ல போடும்போது ஒரு 10 கிரவுண்ட் போட்டிருப்பாங்க, சம் 400 plots. எவ்ரி டைம் த ஓனர் மே நாட் பி இன் அ பொசிஷன் டு கம் அண்ட் எக்ஸிக்யூட் ரெஜிஸ்டர்ட் டீட். ஸோ யூ வில் கிவ் அ பவர் டு சம் பர்சன் or his manager or some his worker etc and he would do the transaction on his behalf. So இப்போ இந்த மாதிரி பவர் ஆஃப் அட்டார்னிக்லாம் என்ன கிடையாது, டைம் லிமிட் கிடையாது. நான் போட்டு 15 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் அது வேலிட் தானா, பர்பச்சுவிட்டி படி இவ்வளவு வருஷத்துக்கு மேல ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. நோ, இட் டஸ் நாட் கிரியேட் எனி இன்ட்ரெஸ்ட் ஓவர் த ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆப்வியஸ்லி யூ கேன் கேன்சல் த பவர் ஆஃப் அட்டார்னி, ஆர் இஃப் த பிரின்சிபல் டைஸ் ஆட்டோமேட்டிக்கலி த பவர் ஆஃப் அட்டார்னி வில் டைஸ். ஸோ இதுவும் உங்களுடைய ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஞாபகம் வச்சுக்கோங்க. பவர் ஆஃப் அட்டார்னில ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா ஆல்வேஸ் யூ ஷுட் என்ஷூர் தட் யூ கெட் அ லைஃப் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த பிரின்சிபல், ஆர் யூ வாண்ட் டு சி த பர்சன் லைஃப், அவர் இருக்காரா இல்லையாங்கிறத நீங்க என்ன பண்ணிக்கணும், ஆல்வேஸ் யூ ஷுட் என்ஷூர், பிகாஸ் ஆட்டோமேட்டிக்கலி த பவர் வில் கம் டு சீஸ், இட் வில் கம் டு ஹால்ட் ஒன்ஸ் த பிரின்சிபல் டைஸ். அப்ப தனியா நீங்க அதுக்கு கேன்சலேஷன் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. புரியுதா? ஒன்ஸ் த பிரின்சிபல் டைஸ் ஏஜென்ட் ஆல்சோ லிட்டரலி டைஸ். ஓகேவா? ஸோ அதுதான் பவர் ஆஃப் அட்டார்னி. ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறமா மார்ட்கேஜஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து என்னது கிடையாது, இட் இஸ் நாட் எக்ஸாஸ்டிவ். புரியுதா உங்களுக்கு? இட் இஸ் நாட் எக்ஸாஸ்டிவ். ஸோ இதான் ரூல் அகேன்ஸ்ட் பர்பச்சுவிட்டியோட இம்பார்ட்டன்ஸ். அப்புறம் லாஸ்ட் கிளாஸ்க்கு நான் செக்ஷன் 16ல நிப்பாட்டிட்டேன். செக்ஷன் 16 வந்து நிப்பாட்டினேன். ஸோ ஐ வில் கண்டினியூ வித் செக்ஷன் 16. இந்த ஒரு செக்ஷன் மட்டும் முடிச்சுட்டு we will wind up today's class. இன்னும் ஒரு 4 minutes தான் இருக்குன்னு சொல்லி டைம் சொல்லிட்டு இருக்காரு. ஏற்கனவே நம்ம செக்ஷன் 17 பார்த்துட்டோம், செக்ஷன் 18ம் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ செக்ஷன் 16 பார்த்துட்டா டுடேஸ் திங் வுட் பி ஓவர். செக்ஷன் 14க்கு அப்புறம் செக்ஷன் 14 இஸ் ரூல் அகேன்ஸ்ட் பர்பச்சுவிட்டி. செக்ஷன் 15 இஸ் ஒரு சிச்சுவேஷன் when ஒரு நிமிஷம், செக்ஷன் 15 ஒரு வாட்டி ஹெட்டிங் மட்டும் சொல்லிடுறேன். செக்ஷன் 15 ட்ரான்ஸ்ஃபர் டு கிளாஸ் சம் ஆஃப் ஹூம் கம் அண்டர் செக்ஷன் 13 and 14. அதாவது செக்ஷன் 13 என்ன சொன்னேன், ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் பெனிஃபிட் ஆஃப் அன்பார்ன் பர்சன். செக்ஷன் 14 ரூல் அகேன்ஸ்ட் பர்பச்சுவிட்டி. இப்போ செக்ஷன் 15 என்ன சொல்லுச்சுன்னா, இப்போ ஒரு கிளாஸ் ஆஃப் பர்சனுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் வேலிடா இருக்கு. எப்பவுமே காமனா ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ் பர்பச்சுவிட்டி ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு பெனிஃபிட் ஆஃப் அன்பார்ன் பர்சன்ல ஒரே டிரான்சாக்ஷன்ல 2 இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றோம். ஒன்னு ப்ரையர் இன்ட்ரெஸ்ட் டு த இன்டர்மீடியரிஸ் அண்ட் another one is ultimate interest to the beneficiary, that is the child in the mother's womb. சரியா? இதுல ஒரு கிளாஸ் ஆஃப் பர்சன்ஸ்க்கு இருக்கக்கூடிய இது மட்டும் வேலிடா இருக்கு, another one is not possible அப்படின்னா that one thing which is valid to be well held good. கான்ட்ராக்ட்ல ப்ளூ பென்சில் ரூல் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு கான்ட்ராக்ட்ல லாஃபுல் போர்ஷன் இருக்கு, அன்லாஃபுல் போர்ஷன் இருக்கு அப்படின்னா யூ கேன் carve out the only the lawful portion. அந்த மாதிரி செக்ஷன் 15 says transfer to class some of whom come under section 13 and 14. So அந்த section 13 and 14 holds good for some class, but it is not good for the remaining class. அப்படின்னா யாருக்கு அது கரெக்டா இருக்கோ, யாருக்கு அது பெனிஃபிஷியலா இருக்கோ, they can take that remaining portion, the other portion would be left out. அது section 15. section 16 என்ன சொல்றதுன்னா அப்படியே ஆப்போசிட்டா சொல்றது, transfer to take effect on failure of prior interest. அதாவது prior interestனா என்ன, உயிரோடு இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு ரைட்டை கொடுக்கணும், அதுதானே prior interest. ஸோ இப்போ அந்த prior interest என்ன ஆயிருதுன்னா ஏதோ ஒரு ரீசன்னால, it may be the reason given under section 13, 14 or for any other reason provided under this act or any other act, ஏதோ ஒரு ரீசன்னால prior interest ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஆப்வியஸா அந்த ஃபைனல் இன்ட்ரெஸ்டும் ஃபெயில் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் சிம்பிள் கான்செப்ட் தான். ஒரு டிரான்சாக்ஷன் வாய்ட் அப்படின்னா வாய்ட் ஆஃப் இனிஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, ஒரு டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட் பார்ட்டே வாய்டா இருந்துச்சுன்னா ஆப்வியஸா செகண்ட் பார்ட்டும் வாய்டா இருக்கும். ஓகேவா? எப்படி சொல்றது, இப்போ எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி என்கிட்ட இல்லை, நான் அந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்றேன்,
எக்ஸுங்கிற ஒருத்தருக்கு கொடுக்குறேன். அதே இதுல என்ன சொல்றேன், எக்ஸ் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை என்ஜாய் பண்ணிக்கலாம், அதுல இருந்து வரக்கூடிய டெனன்சியை ஒய்க்கு கொடுக்கணும்னு சொல்லிடுறேன். ஸோ த ப்ரையார் திங் இஸ் வி ஷுட் என்டர் இன் டு த ப்ராப்பர்ட்டி. எக்ஸ் ஷுட் என்டர் இன் டு மை ப்ராப்பர்ட்டி அண்ட் வி ஷுட் கிவ் தட் ரெண்ட் டு சம் அதர் பர்சன் ஹூ ஹஸ் பீன் ஷோன் பை மீ. நான் யாரு கை காமிச்சிருக்கணும் அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்றேன். பட் அன்பார்ச்சுனேட்லி த ப்ராப்பர்ட்டி இட் செல்ஃப் டஸ் நாட் பிலாங் டு மீ. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த சப்சிக்வெண்ட் இன்ட்ரெஸ்ட் would get valid. ஸோ அதான் அவங்க சொல்றது. if the prior interest itself is void, then obviously the ultimate interest will also be void. புரியுதா உங்களுக்கு? ஒரு void transaction இன்னொரு valid transactionக்கு வழிவகுக்காது. a void transaction will always end up in another void transaction. ஸோ இதுதான் செக்ஷன் 16 says. so 17 18 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ பெர்பச்சுவிட்டினா என்னங்கிறத பார்த்தோம். அன்பார்ன் பர்சனுக்கு டிரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கணுங்கிறத 13ல பார்த்தோம், 14ல பார்த்தோம். அப்புறம் 15 16 வந்து எக்ஸப்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. தென் 17 18 இஸ் வித் ரிகார்ட் டு எக்ஸப்ஷன் டு என்னது, அதான் பெர்பச்சுவிட்டிக்கான எக்ஸப்ஷன். 17 இஸ் வித் ரிகார்ட் டு அக்குமுலேஷன் ஆஃப் மணி, எவ்வளவு காலத்துக்கு அக்குமுலேட் பண்ணலாம். 18 இஸ் வித் ரிகார்ட் டு சேரிட்டிஸ். அது தவிர ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் என்ன பார்த்தோம், எக்ஸாம்பிள்னு சொல்லி இதெல்லாம் பெர்பச்சுவிட்டி